நான் ரொம்ப பழமையான ஆள். நடராஜன் என்னோட வந்திருக்காரு, சந்தியா நடராஜன். நீங்கள் ஒரு 100 வருஷம் பழசான ஆளுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். உண்மையாகவே இந்த திக்கற்ற காட்டில் 100 ஆண்டுகள் பழமையான இந்த ஆவிகளை எழுப்பி கொண்டு அதனோடு நான் மல்லு கொட்டி கொண்டு இரவும் பகலுமாக பேசி கொண்டிருக்கிறேன். அப்பொழுதெல்லாம் என் மனசில் ஒன்று தோன்றும். இந்த அழியாத ஒரு தியாக தீயை அதை அணைய விடாமல் காப்பதற்காகத்தான் நீ பிறந்திருக்கிறாய். அதுதான் உன்னுடைய வேலை. அதை மட்டுமே உன் தொழிலாக செய் என்று என் உள்ளம் சொல்லிக்கொண்டே இருக்கும். அப்பொழுது நான் நினைப்பேன், எனக்கு கிடைக்கிற 2 நிமிடத்தில் யாரோ ஒருவனை தூக்கி சுமந்து அவனை அவன் இதயத்தில் ஏற்றிவிட முடியாதா என்று பரிதவிப்போடு அவனிடம் மணிக்கணக்காக பேசுவேன். அப்படி பேசுகிற பொழுதெல்லாம் என் உள்ளம் சொல்லும், நீ 100 ஆண்டு பழமையான மனிதன், இந்த உலகத்தில் உன் பேச்சை கேட்பதற்கு நாதி இல்லை, ஆள் இல்லை, எதுவுமே இல்லை என்று நம்பிக்கொண்டிருந்தேன். ஆனால் நண்பர்களே, இந்த உணர்வு எழுச்சியினால் இத்தனை மனிதர்கள் இந்த விடுமுறை காலத்தில் இந்த மகான்களை பற்றி பேசுவதை கேட்பதற்காக வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய பாதங்களில் பணிந்து என்னுடைய நன்றியை நான் உரித்தாக்குகிறேன். நண்பர்களே, பெண் படைப்பாளிகள் நான் எழுத வந்த காலத்தில் தான் பெண் படைப்பாளிகள் என்கின்ற ஒரு ஜாதி பிறந்தது. அந்த பெண் படைப்பாளிகள் என்கின்ற ஜாதி பிறக்கின்ற பொழுது எல்லோரும் சொன்னார்கள், ஆண்கள் எழுதுவதை தாண்டி பெண்களுக்கு என்று ஒரு தனி பிறவி, தனி எழுத்து தேவையா என்று கேட்டார்கள். அப்பொழுது பெண் எழுத்துக்கு என்ன இடம்? ஆணும் பெண்ணும் எழுத்தில் 2 நிலை இல்லை, ஓர் நிலை என்றுதான் எல்லோரும் வாதிட்டார்கள். அந்த சத்தியபூர்வமான அந்த சொல்லுக்கு, அந்த விவாதத்திற்கு இன்று ஒரு தீர்ப்பு எழுதப்பட்டுள்ளது. எப்படி ஒவ்வொரு வழக்கிலும் ஒரு தீர்ப்பு எழுதப்படுமோ அதைப்போல் இந்த பெண் படைப்பாளிகள் இத்தனை ஆண்டு காலம் கழித்து இத்தனை மகான்களுடைய மனைவிகளை இங்கே ஏற்றி போற்றி பேசுகிறார்கள் என்றால், இந்த ஆண் குலத்தில் பிறந்ததற்காக நான் வெட்கப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன். நண்பர்களே, ஒரு மனைவி என்பதற்காக அல்ல, இந்த துயர வாழ்க்கையில் தன் வாழ்நாள் முழுவதும் பாதி ஆயுளை கொடுத்தவர்கள் இவர்கள். இங்கே பேசுகிற பொழுது நிறைய நண்பர்கள் சொன்னார்கள், நான் யாரையும் மறுத்தும் பழித்தும் பேசுவதற்காக சொல்லவில்லை, கோடிட்டு சொல்வதற்காக சொல்கிறேன். பாரதி தன் வாழ்நாளில் தன் வாழ்க்கையை முழுவதுமாக இந்த மண்ணுக்கு அர்ப்பணித்தான். நண்பர்களே, தியாகம் என்பது ஆணுக்கு தனி சொத்தா? அல்ல. தியாகம் என்பது பெண்ணுக்கும் சேர்ந்த தனி சொத்து அல்ல, அது பொது சொத்து. நண்பர்களே, பேசுகிறவர்களிடத்தில் நான் பணிவோடு அன்பை கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் பாரதியை மிகப்பெரிய தியாகி என்று சொன்னால், அந்த மனைவியும் அந்த தியாகி பட்டியலில் தான் இருக்கிறாள். ஆகவே அவளை நீங்கள் ஒரு சராசரி பெண்ணாக மாற்ற முயற்சி செய்யாதீர்கள். அவளுக்கு எழுதுவதற்கும் சொல்லுவதற்கும் சொல் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவன் கணவனை உளமாற நேற்றி முழங்கி அவன் காட்டிய வழியில் தர்ம பத்தினியாக வாழ்ந்திருக்கிறார். ஆகவே நண்பர்களே, இதையெல்லாம் ஏதோ ஒரு ஆதங்கத்தில் சில வார்த்தைகள் சொல்வார்கள். பாரதிதாசன் இறந்த பொழுது பாரதிதாசனுடைய மனைவியை சென்று பேட்டி எடுத்தார்கள், இதே தூர்தர்ஷனில். அவர் சொன்னால், என் வீட்டுக்காரர் எனக்கு 1 ரூபாய் கூட ஒழுங்காய் செலவு செய்தில்லை என்று. ஒரு மனைவி ஆதங்க நிலையில் இருக்கிற பொழுது அதைத்தான் சொல்வாள். அதுவே தீர்ப்பல்ல. அந்த காலத்தில் தன் கணவனுடைய நியாயமும் சரீரமும் அவனுடைய வாழ்க்கையும் எந்த லெவலுக்கு வேறுபட்டது அல்லது உனிதமானது அல்லது தியாகம் நிறைந்தது என்று அவள் கண்டுபிடிப்பதற்கு சில காலம் வேண்டும். நாம் என்ன செய்கிறோம் என்றால், கணவன் இழந்த உடனேவே மனைவியிடம் நீட்டி அவனை அவமானப்படுத்துவதற்கான சொற்களை தேடுகிறோம். அல்ல. சுஜாதாவினுடைய மனைவி கொடுத்த பேட்டியை படித்தேன். சுஜாதாவை விட அற்புதமாக எல்லோரும் அதை ஆரை தழுவி கொண்டாடுகிறார்கள். நண்பர்களே, சுஜாதா வாழ்ந்த காலத்தில் இவர்கள் சொல்கிறார்கள், என்னை கல்யாணம் செய்தால் காதல் செய்யவில்லை. குரல் உண்மைதான். ஆனால் நண்பர்களே, அந்த மனிதன் 40 வயதில் சர்க்கரை வியாதி, 40 வயதில் சர்க்கரை வியாதி உள்ள மனிதன் வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய கிட்னியை இழந்துவிட்டு தண்ணியை கூட குடிக்க முடியாமல் 1/2 டம்ளர் தண்ணியை வைத்து கொண்டு நடுராத்திரியில் ஐஸ் கியூபிலிருந்து அந்த ஐஸ் கியூபை எடுத்து உதட்டை நனைத்து கொண்டு உங்களுக்கு காதல் கவிதை எழுதி கொண்டிருந்தான், காதல் கதை எழுதி கொண்டிருந்தான், விஞ்ஞான கதை எழுதி கொண்டிருந்தான். மனைவிக்காக உழைத்தான், மக்களுக்காக உழைத்தான். நண்பர்களே, ஒரு கணவன் என்பது உறவில் மட்டும் அல்ல,
ஒரு கணவன் மனைவிக்காக தியாகம் செய்வதும் வாழ்க்கை தான். சமூகத்துக்காக செய்வதும் ஒரு கடப்பாடு. ஊருக்கு உழைத்திடல் யோகம் என்று பாரதி சொல்கிறார். ஆகவே இங்கு பேசுகிறவர்களிடம் தயவு சொல்கிறேன், பெண்களை தியாகத்திலிருந்து அப்புறப்படுத்தி அவர்களை மீண்டும் மீண்டும் குடும்பத்திற்குள் கொண்டு போய் சேர்க்காதீர்கள். அவர்களும் இந்த நாட்டுக்கு ஒரு தியாகச் சுடர். அதைத்தான் காந்தி செய்தான். காந்தியை விட மிகப்பெரிய தியாகம் செய்தவள் கஸ்தூரிபா. இந்த நாட்டுக்காக தன் வாழ்க்கையை சுட்ட பிற்பாடு பாந்தி இழந்தார். ஆனால் உயிரோடு ரத்தம் சதயமாக சிறைசாலையில் செத்து போனாள் அவள். யாருக்காக செத்தாள்? இந்த நாட்டுக்கு காந்தி எந்த தியாகத்தை அவனுக்கு பாடமாக படித்தாரோ அதை உளமாற ஏற்றுக்கொண்டு அந்த வேலையை செய்தான். அப்படித்தான் பாரதியினுடைய வாழ்க்கையை நீங்கள் சிறிதாக என்னுடைய நாமக்கல் கவிஞர் வரத்துக்கு முன்னால் சின்னதாட்டி ஒரு சின்ன விஷயங்கள் சொல்லிவிடுகிறேன். உண்மையாகவே பாரதி தன் மனைவியை அவனைப் போல கொண்டாடியவன் யாருமே இல்லை. நண்பர்களே, இப்பொழுது நீங்கள் புகைப்படத்தை பார்த்தீர்கள். அந்த காலத்தில் பாரதி தன் தோளில் வடத்தை போட்டுக்கொண்டு அகரகாரத்தில் இப்படி அணைத்து கொண்டு நடந்து செல்வதற்கு உரிமையே கிடையாது. அதை மீறினான் பாரதி மிகப்பெரிய வேலைகளை எல்லாம் செய்தான் என்று நம் பாட்டிலே படிக்கிறோம். ஆனால் உண்மையிலே பாரதி ஒரு நாள் செய்கிறான். மனைவி புதுச்சேரியில் இல்லை. அவள் கடையத்துக்கு போய்விட்டாள். அந்த இரவு பாரதிக்கு இரவில் திடீர்னு 2 மணிக்கு 12 மணிக்கு மேலே பசி இருக்கிறது. வீட்டில் போய் துழாவுகிறான். கொஞ்சம் பானையில் கொஞ்சம் பால் இருக்குது. இந்த பானையில் இருக்க பாலை வைத்து கொண்டு வீட்டில் இந்த பழைய காகிதங்களை போட்டு நெருப்பிலே கொளுத்தி கொண்டு இருக்கிறான். பேப்பர் போய்கிட்டே இருக்கு, பால் சூடாகவே இல்லை. பாரதி பொங்கிவிடும் என்று காத்து கொண்டே இருக்கிறான். மேலே மாடியில் இருந்த பாரதிதாசன் போன மனுஷனை இது வரைக்குமே காணுமே, என்னத்தான் செய்கிறான்னு கீழே இறங்கி பார்த்தால் பேப்பரை போட்டு அந்த பாலை காய்த்து கொண்டே இருக்கிறார். அந்த பால் சூடாகவில்லை. பாரதிதாசன் கேட்கிறார், என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று. இந்த பாலை காய்ச்சினால் குடிக்கலாம், மிகப்பெரிய பசியாக இருக்கிறது என்றார். இந்த காகிதத்திலிருந்து வருகிற வெப்பம் இந்த பானைக்கு பத்தாது. ஆகவே நீங்கள் கொஞ்சம் கட்டையை போட்டு எரித்தால்தான் இந்த பால் பொங்கும் என்கிறார். அது கூட பாரதிக்கு தெரியவில்லை. உடனே அவன் கட்டையை போட்டு கொளுத்துகிறான். பால் பொங்குகிறது. 2 பேரும் நடுராத்திரியில் நண்பர்கள் இருவரும் பாலை பகிர்ந்து உண்கிறார்கள். பாரதி அந்த நேரத்தில் சொன்னான், பால் குடித்தவனே அவன் படுக்க போகவில்லை. அவன் நினைத்தான், இந்த பாலை சுட வைக்கிறதுக்கு கூட எனக்கு இவ்வளவு பாடுபடுகிறேனே, செல்லம்மாள் அனுதினமும் இந்த பாலை சூடுபடுத்துகிறாளே, அவள் எவ்வளவு துயரம் பட்டிருப்பாள் என்று எண்ணுகிறான். பாரதிதாசன் கேட்கிறார், அதற்காக இப்பொழுது என்ன செய்ய முடியும் என்றால், நாளை காலை பெண் விடுதலை பற்றி சுதேசமித்திரனுக்கு எழுத போடுகிறேன். நண்பர்களே, ஒரு பால் பொங்கவில்லை, ஆனால் பாரதியின் மனம் பொங்கியது. ஆகவே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், பால் பொங்குவது பிரச்சனை அல்ல, பொங்காதது பிரச்சனை அல்ல. ஒரு மனைவிக்காக ஒரு கணவன் அப்படி பொங்கினான், விழுந்து பொங்கினான் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். நண்பர்களே, பாரதி வறுமையை பற்றி பலரும் சொல்கிறார்கள். அவன் வறுமையாக வாழவே இல்லை, அதுதான் சத்தியம். இங்கிருந்து ராஜகோபாலாச்சாரி பாரதிதாசனை பார்ப்பதற்காக புதுச்சேரிக்கு போகிறார். புதுச்சேரிக்கு போகிற பொழுது பாரதியாரை சந்தித்து விட்டு அவர் எல்லாத்தையும் குசலம் விசாரித்த பிற்பாடு 100 ரூபாய் எடுத்து பாரதியாரிடம் கொடுக்கிறார். பாரதி அந்த 100 ரூபாயை வாங்கி கொண்டு, அவன் பெறவில்லை, பாரதிதாசனிடம் பாரதியினுடைய மனைவி செல்லம்மாள் பெற்றுக்கொள்கிறார். பாரதியிடம் 100 ரூபாய் கொடுத்தால் என்ன செய்வான்னா, மறுநாளே கோட்டு தைச்சிடுவான். இல்லைன்னா அந்த கோட்டு தைச்சி இவங்க சொன்ன மாதிரி யாருக்கோ கொடையாக கொடுத்து விடுவான். ஆனால் செல்லம்மாள் அந்த 100 ரூபாய்க்கு பாரதியின் தியாகத்திற்கு, பாரதியின் எழுத்துக்கு, பாரதியினுடைய புலமைக்கு கொடுக்கப்பட்ட அந்த 100 ரூபாய் சன்மானத்தில் நகை வாங்கி போட்டுக்கொண்டாள். நண்பர்களே, நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். பாரதியார் தன் மனைவியோடு வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் அவரை விட பஞ்ச பராரிகளாக இந்த இந்திய மக்கள் இருந்தார்கள். நீங்கள் ஆஷ் துறையினுடைய பாக்கெட்டிலிருந்து ஒரு பிரதியை எடுத்ததாக இங்கே தீபா குறிப்பிட்டார். நண்பர்களே, அந்த பிரதியை எடுத்து நீங்கள் படித்து ஒரு முறை படித்து பாருங்கள். உங்கள் ரத்தமெல்லாம் சூடேறும், உங்கள் உடம்பெல்லாம் எரியும்.
எத்தனை துயர்மிக்க இந்த நாட்டில் வறுமையை வளத்தை இவர்கள் பறித்து கொண்டு இந்த நாட்டிலிருந்து இந்த செல்வங்களை கொண்டு போய் சேர்த்தார்கள் என்பதை பக்கம் பக்கமாக சொல்கிறான். லட்சம் மக்கள் பிளேக் நோய்களால் தவித்து சாகிற பொழுது இந்த வெள்ளை ஏகாதிபத்தியம் இந்த ஏழைகளுக்கும் பரிவு காட்டாமல் இந்த பணத்தை இங்கிருந்து கொள்ளையடித்து கொண்டதை அவன் பட்டியல் போடுகிறான். அப்படியே படிச்சிங்கன்னா ரத்தம் கொதிக்கும். அந்த கொதிநிலையில் ஆசை கொன்றான் அவன். புரிந்து கொள்ள வேண்டும். பெண்களுடைய மனநிலை என்பது சதா சர்வகாலமும் ஒரே மனநிலையில் இருப்பது அல்ல. செல்லம்மாள் ஏதோ ஒரு விதத்தில் அவளுக்கு கொஞ்சம் கசப்புகள் இருந்தது. அவளால் இந்த பொங்கி வரும் புது வெள்ளத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை. இந்த நாட்டின் விடுதலை எங்கு போய் முடியும் என்று அவளுக்கு எந்த இலக்கும் தெரியவில்லை. இவனுக்கு 14 வயது, அவன் 7 வயது சின்ன சிறுமி. அவளை திருமணம் வைத்தார்கள். பாரதி சொன்னான் அது பொம்மை கல்யாணம் என்றான். அந்த 14 வயது உள்ள ஒரு மாபெரும் ஆண் மகன் 7 வயது உள்ள சிறுமியோடு குடித்தனம் நடத்துவதில் கடைசி வரைக்கும் இடர்பாடுகள் இருந்தது. அதைத்தான் செல்லம்மாள் தன்னுடைய எழுத்தில் சொல்கிறாள். ஆனால் நண்பர்களே, செல்லம்மாளை விட மிகச்சிறியவள் 7 வயது பாரதியை சந்தித்தவள். நீங்கள் யதுவரி அம்மாள் என்று ஒருத்தவள் இருக்க. பாரதியை பற்றி எழுதிய அந்த சொற்களை படித்து பாருங்கள். உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு கவிஞன் அறிவுஜீவியை இந்த உலகத்துக்கு ஒரு பாலகனுக்கு புரிய வைக்க முடியுமா? அவன் இவ்வளவு காலம் அறிவு பற்றி இப்படி எழுத முடியுமா என்று நினைக்கிற அளவுக்கு பாரதியை தன் அந்த வயதெல்லாம் பார்க்கவே இல்லை. வயது கடந்து சின்ன சின்ன புடியன்களோடு அவர் நடத்திய அறிவு சம்பாஷணை என்பது வாழ்வில் எந்த மனிதனாலும் செய்ய முடியாது. ஆகவே நான் சொல்கிறேன், மிக 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 சத்தியம் சொல்கிறேன், இந்த மனைவிமார்கள் என்பவர்கள் சின்ன நேரங்களில் தன்னுடைய துயரத்தை வெளிப்படுத்தினார்கள். அது முழு வாழ்க்கை அல்ல. நான் திரும்ப இங்கே வந்துக்கிறேன். நான் வரும்போது நினச்சி பார்த்தேன். எனக்கு எப்பயுமே இவங்க என்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, நீங்கள் செல்லம்மாள் பாரதியை பற்றி பேசுங்கள் என்று. செல்லம்மாள் பாரதியை பற்றி பேசுவது என்பது நான் தினமும் பேசுவது. நான் நினைத்து பார்த்தேன், நான் நாமக்கல் கவிஞர் மனைவியை பற்றி பேசுகிறேன் என்று சொன்னேன். அவங்களே எதிர்பார்க்கல, என்னோட சம்மந்தமே இல்லாமல் பட்டியலில் ஒரு நாமக்கல் கவிஞரா அப்படின்னு. என்னிடம் பேசுபவர்களிடம் யாருமே நாமக்கல் கவிஞரை பற்றி பேசுவார் என்று நினைக்க மாட்டார்கள். நண்பர்களே, எனக்கு 2 பொண்டாட்டினாலே பிடிக்காது. முதல்ல ஒரு பொண்டாட்டிங்கிறதே ரொம்ப கஷ்டம். வாழ்க்கைக்கு துணை தேவை. பொண்டாட்டிங்கிற வார்த்தையே எனக்கு பிடிக்காது. இதில் 2 பொண்டாட்டின்னு வேறு இருக்குது. ஆனால் அந்த 2 பொண்டாட்டி கட்டி கொண்ட நாமக்கல் கவிஞனை பற்றி நான் பேசுவது என்பது வாழ்வில் ஒரு மிக உன்னதமான ஒரு காரியமாக நான் பார்க்கிறேன். நண்பர்களே, பலருக்கு வாழ்க்கை துயரம் நிறைந்தது தான். இங்கே பாரதியாருக்கு மட்டும் இந்த வாழ்க்கை இல்லை. நண்பர்களே, இப்போ சொல்கிறாங்கல்ல, நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, பாரதியாருக்கு வறுமை இருந்தது, துயர் இருந்தது, துன்பம் இருந்தது, எல்லாம் சூழ்ந்திருந்தது. ஆனால் பாரதி சொன்னான், என்னுடைய நூல்களை பதிப்பிக்க வேண்டும் என்று அண்டை வீட்டாரிடம் சொந்தவனே சுந்தரேசர் ஐயர் என்று ஒரு ஆள், நண்பன். பாரதிக்கு சொந்தக்காரன் இல்லை, அவன் ஜாதிக்காரன் இல்லை, உறவு கிடையாது, முன்ன பின்ன பார்த்ததில்லை. பாண்டிச்சேரியில் போய் இறங்குறதுனால இந்தியா பத்திரிகை படிக்கிற ஒரு வாசகன் அவனிடம் பகிர்ந்து கொண்டான், இந்த நூல்களை எல்லாம் பதிப்பிக்க வேண்டும் என்று. பாரதி சொன்னவுடன் அந்த சுந்தரேசன் காதால் கேட்டுவிட்டு போய்விடவில்லை. எவ்வளோ உன்னதமான வாசகர்கள் பாருங்கள். அவன் என்ன பண்ணுறான், அவன் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லி மறுநாள் காலில் நகைகளோடு வரான். கை நிறைய நகைகள் கொண்டு பாரதியிடம் கொடுக்குறான். நீங்கள் இதை வச்சுக்கிங்க, இதை வச்சுக்கிட்டு உங்கள் புத்தகத்தெல்லாம் பதிப்பீங்கிறான். பாரதி கேட்குறான், யாரோடைய நகைகள் என்று. என் மனைவியின் நகைகள். செல்லம்மாள் நகை கொடுக்கவில்லை. பக்கத்து வீட்டுக்காரனுடைய மனைவி பாரதிக்கு நகை கொடுத்தான். இந்த உலகத்தில் வேறு வீட்டில் இருக்கின்ற ஒரு மனைவியை யாராவது இன்னொரு கணவனுக்கு நகை கொடுத்தால் அந்த உறவு எந்த லெவலுக்கு மோசமாக பேசப்படும் என்பதை இந்த உலகம் அறியும். ஆனால் நண்பர்களே, பாரதி செல்லம்மாளிடமிருந்து 1 ரூபாய் கூட பெற முடியாத பாரதி அண்டை வீட்டாரிடமிருந்து அந்த மனைவியிடமிருந்து நகைகளை பெற்று தன் நூல்களை பதிப்பிப்பதற்காக ஒரு நண்பன் கொண்டு கொடுக்கிறார். பாரதிக்கு இப்படி எங்குமே கொடை வள்ளல்கள் கூடியிருந்தார்கள். காரைக்குடியில் தங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கைக்கு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்கிறேன் என்று சத்தியம் செய்தால் காரைக்குடியில் இருந்த வைசு சண்முகம் செட்டியார். பாரதிக்கு அப்படி நண்பர்கள். பாரதியினுடைய சொத்துக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன் நண்பர்களே. செல்லம்மாளுக்கு பாரதி எதுவும் கொடுக்காமல் இருக்கலாம்.
ஆனால் பாரதி இறந்த பிற்பாடு அவன் எழுதி வச்ச அந்த எழுத்துக்கள் தான் செல்லம்மாளுடைய மகளை மனம் முடிக்க உதவியது. அவன் சின்ன வயதிலே சொல்கிறான், தங்கம்மாள் கேட்கிறாள், எனக்காக நீ என்ன சேர்த்து வைத்திருக்கிறாய் என்று கேட்கிறான். கேட்கிற பொழுது சொல்கிறாள், இந்த பணம் என்னிடம் பணம் இல்லை, ஆனால் என் எழுத்துக்கள் உனக்கு மிகப்பெரிய லட்சம் காசுகளை தரும் என்கிறான். ஆக பாரதியினுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒரு துயரக்கதை அல்ல, அது ஒரு பெருமிதமான கதை. இப்போ நம்ம நாமக்கல் கவிஞர் வந்துடுவோம். நாமக்கல் கவிஞருடைய வாழ்க்கையை நீங்கள் கேட்கணுன்னா தமிழ்நாட்டில் இப்போ நாமக்கல் கவிஞர்கள்லாம் பேசுறதுக்கு ஆளே கிடையாது. நான் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னால் நானும் யுகபாரதியும் நாமக்கல் சென்றிருந்தோம். வருகிற வழியில் நாமக்கல் கவிஞர் வீடு இருக்குமே, போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இறங்கி போய் பார்த்தேன். போய் இறங்கி பார்த்தா பூட்டி இருந்தது. பக்கத்தில் ஒரு கடை அவர்கிட்ட கேட்டேன், சார் இது எப்போ திறப்பாங்க அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு திறந்ததே இல்லை சார் அப்படின்னாங்க. திறந்தது இல்லைன்னா எப்பயுமே திறக்க மாட்டாங்களா? யாராவது போய் அவரை கூப்பிட்டா அப்போ அவர் வந்து திறந்து காட்டுவார். இப்போ அவரும் திறந்து காட்டுற நிலைமையில் இல்லை அப்படின்னாங்க. நாமக்கல் கவிஞர் இந்த வரலாற்றிலிருந்து அழித்து ஒழிக்கப்பட்ட ஒரு மனிதன். அவர் வாழ்க்கையை நீங்கள் உலகத்தில் ஒரு நல்ல சுயசரிதையை படிக்க வேண்டும் என்றால் உவே சாமிநாதையனுடைய சரித்திரத்தை நீங்கள் படிக்க வேண்டும். அதைவிட மிக அற்புதமான ஒரு சரிதையை நீங்கள் படிக்க வேண்டும் என்றால் திருவிக்கு அவனுடைய சுயசரிதையை நீங்கள் படிக்க வேண்டும். தமிழில் 10 சுயசரிதைகள் உண்டு. இங்கே வஉசியை பற்றி பேசினார்கள், பாரதியை பற்றி பேசினார்கள். இவர்கள் எவ்வளவு பெரிய சுதேசி தெரியுங்களா? பாரதி உரைநடை எழுதினான், கவிதை எழுதினான். ஆனால் வஉசியும் பாரதியும் சுதேசியினுடைய மிக 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 ஆதரவாளர்கள். விதேசி மனநிலையில் ஒருபோதும் செல்லாதவர்கள். கண்ட உரைநடைகளை எழுதின பாரதியும் வஉசியும் உரைநடை நன்றாக எழுத தெரிந்தவர்கள். இருவருமே எவ்வளவு பெரிய சுதேசிகளாக வாழ்ந்தால் என்றால் தன்னுடைய 2 பேருமே தன்னுடைய சுயசரிதையை அவர்கள் செய்யுளாக எழுதினார்கள். தமிழின் வாழ் எந்த அளவுக்கு சுதேசி மனநிலை உண்டாக இருந்தால் கவிதை நடை அவங்களுக்கு தெரியும், ப்ரோஸ் தெரியும். வஉசி தன்னுடைய உரைநடையை செய்யுள் வடிவில் எழுதுகிறார். பாரதியின் கனவும் அதுவும் செய்யல. ஏன்? அவங்க உரைநடையே தெரியுமே. வேறு மொழியில் தன்னுடைய வேறு நடையில் தன்னுடைய வாழ்க்கையை அமைக்கக்கூடாது என்கின்ற லெவலுக்கு சுதேசி. இந்த பாரதி வஉசி இந்த எல்லாத்துக்குமே ஒரு தொடர்புடைய ஒரு ஆளுங்க நாமக்கல் கவிஞர். நாமக்கல் கவிஞருடைய மனைவியினுடைய தியாகம் இந்தியாவினுடைய எந்த மனைவியும் செய்ய முடியாத தியாகம். படித்தவர்களுக்கு தெரியும். ஒரு இந்திய மரபார்ந்த சமூகம் ஒரு பெண்ணை எந்த லெவலுக்கு அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது, அவர் மூளையில் எந்த அளவுக்கு இந்த ஆணாதிக்க சிந்தனையை விதைத்து வைத்திருக்கிறது என்பதற்கு நேரடி சாட்சியம் முத்தம்மாள். நண்பர்களே, அவர் நாமக்கல் கவிஞர் ரொம்ப ஆசைப்பட்டுலாம் அவரை கட்டிக்கல. ஏதோ உறவுக்கார பெண் வீட்டிலே வாழ்கிற ஒரு பெண். எப்படியோ ஒரு மனைவியை கட்ட வேண்டுமே என்று அவங்க அப்பா இதை கட்டாயப்படுத்தி ஒரு திருமணம் செய்து வைக்கிறார். நாமக்கல் கவிஞருக்கு பிடிக்காமல் அந்த திருமணத்தை ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்ட பிற்பாடு கூட முத்தம்மாள் பக்கம் திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறார். முத்தம்மாளுக்கு முன்னால் நாமக்கல் கவிஞருக்கு படிக்கிற காலத்தில் சீதா என்கின்ற பெண் மீது ஒரு காதல் இருந்தது. கல்யாணத்துக்கு முன்னும் கல்யாணத்துக்கு முன்னும் அவர் ராமனை போல சீதையை நினைத்து கொண்டே இருந்தார். சீதை இவரை நினைக்கவே இல்லை. ஒரு நாள் இவரும் சீதையை தேடி புறப்பட்டு நாமக்கல் கவிஞர் போகிற பொழுது ஒரு ரயில் அடியில் அல்லது ஏதோ ஒரு இடத்தில் சந்திக்கிறார்கள். சந்திக்கிற போது அவர் பார்த்த சீதை அங்கே சீதையாக இல்லை, வயதான கோதையாக இருக்கிறார். நாமக்கல் கவிஞருக்கு பொறுக்கவே இல்லை. கூட 2 குழந்தைங்களை வச்சுட்டு இருக்கா. சீதையை போய் பக்கத்தில் போய் பார்த்துட்டு என்னை தெரியுதாங்க, எனக்கு தெரியலங்கிறாங்க. இவர் சொல்கிறார், நான் தான் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம். ஓ அப்படியா? இந்த அம்மா கல்யாணம் ஆகி குழந்தை பெற்று அந்த அழகெல்லாம் குறைந்து ஒரு சாதாரண ஜானகிராமன் கதையில் வருகிற ஒரு நாயகியை போல் இருக்கிறார். இவர் பார்த்துட்டு ரொம்ப பயந்து போகிறாரு. நான் நினைத்து கொண்டிருந்த சீதையே இது இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு வீட்டுக்கு வெறுப்பில் வந்துடுறாரு. வந்த பிற்பாடு நண்பர்களே, அவருடைய திருமண வாழ்க்கைக்கு இந்த முத்தம்மாள் வருகிறார். அப்பொழுதுதான் ஒரு நாள் இரவு இவர் வீட்டில் அமர்கிறார். நாமக்கல் கவிஞனுடைய வாழ்க்கையை நீங்கள் படித்தால் அவலச்சுவையினுடைய கொஞ்சம் நஞ்சமே கிடையாது. நண்பர்களே, வாழ்க்கையிலேயே ராசி இல்லாத ஒரு ராஜா இந்த உலகத்தில் வாழ்ந்தான் என்று சொன்னால் அது நாமக்கல் கவிஞர் தான். போகிற இடமெல்லாம் அடி, வைத்த இடமெல்லாம் வெடி, வாழ்க்கையெல்லாம் இடி. எங்கு பார்த்தாலும் ஒரு மனிதன் வடிவேல் சொல்லுவாங்கல்ல, கால் வைத்த இடமெல்லாம் கண்ணி வெடிகள் என்று. அப்படி எல்லா இடங்களையும் கண்வினி. அவனுக்கு மனைவி அவன் நினைத்த சீதா மாதிரி இல்லை.
ஏதோ ஒரு ஆப்பிரிக்கா தேசத்தில் இருக்கிற ஒரு கருப்பழகியை போல முத்தம்மாள் வருகிறார். அவர் தான் எழுதுகிறார் கருப்பாக இருக்கிறான்னு. திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறார். முத்தம்மாள் தன்னுடைய இரவு நேரத்தில் அவளுக்கு சாப்பாடு எல்லாத்தையும் ஒன்று கொடுக்குறாரு. ஏற்கனவே முத்தம்மாள் ஏற்கனவே பாதி வாழ்க்கையை முன்னாலே கல்யாணத்துக்கு முன்னாலே நாமக்கலுக்காக ஒப்படைத்தவள். ஆனால் நாமக்கல் கவிஞர் ஒரு நாள் சொல்லுகிறார் இரவு, நான் இவ்வளவு உங்களுக்கு பணிவிடைகளை செய்கிறேன், நீங்கள் ஏன் என் பக்கம் திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அவர் கேட்குறா. நண்பர்களே, அவர் சொல்கிறாரு, எனக்கு உன்னை மேலே விருப்பம் இல்லை, நீ வேணா உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறேன், நீ வேணா உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடு அப்படின்னு சொல்கிறாரு. கல்யாணம் ஆகி 2 மாதம் ஆகலை. அவள் கேட்குறா, அத்தான், சினிமா படத்தெல்லாம் சொல்லுவாங்களா, அத்தான் நீங்கள் எதை ஒன்றா செய்யுங்க, தயவு செய்து என்னுடைய வீட்டுக்கு மட்டும் அனுப்பிடாதீங்க, நான் வீட்டிலேயே ஒரு வேலைக்காரியை போல் வாழ்ந்து விடுகிறேன்னுங்க. நாமக்கல் கவிஞருக்கு மிகப்பெரிய அவமானமாக நினைக்கிறார். தன்னை திரும்பி கூட பார்க்காத இந்த மனித ஜந்து, தன் மீது ஒரு சின்ன சிநேக பாவம் கூட காட்டாத ஒரு மனித மிருகம், இப்படிப்பட்ட ஒரு மனிதனை கட்டி கொண்டு இந்த பெண் இப்படி அழுகிறாளே, இவளுக்காக இந்த வாழ்க்கையை கொடுக்காமல் கனவுலகில் சீதாவை நினைத்து கொண்டு நாம் வாழுகிறோமே என்று நாமக்கல் கவிஞர் சொல்கிறார். இந்த சுயசரிதியில் நான் சொல்கிறேன், பெண்களினுடைய தியாக வாழ்க்கையை பற்றி இந்த எந்த சரிதைகளிலும் சரியாக எழுதப்படவில்லை. அப்படி ஒரு குற்ற உணர்வில் தான் முத்தம்மாளுடைய வாழ்க்கையையும் தியாகத்தையும் நான் எழுதுகிறேன் என்று எழுதுகிறார். நண்பர்களே, முத்தம்மாளை திருமணம் செய்து கொண்ட பிற்பாடு அவருக்கு வாரிசு இல்லை. வாரிசு இல்லாத ஒரே குறையினால் அவங்க வீட்டில் இருக்கவங்களாம் ரொம்ப व्यसனப்படுறாங்க. பெரிய ராஜ குடும்பம்லாம் இல்லை, அடுத்த வேளை சோத்துக்கே வழி இல்லை, அதுக்கே வாரிசு வேணுங்கிறாங்க அவங்க வீட்டில். ஆனாலும் இந்த வாரிசு கிடைக்காததற்காக அழுது புலம்புகிறதை கேட்டு முத்தம்மாவிலே சொல்கிறாள், என்னுடைய தங்கையை நீங்கள் மறுமணம் செய்து கொள்ளுங்கள், 2வது மனம் என்று. நாமக்கல் கவிஞர் ஒரு காங்கிரஸ்காரன், சாதியை பின்புலத்தை இறுக்கமாக கட்டி கொண்ட ஒரு கொங்கு மண்டலத்தில் பிறந்தவன். அந்த கவிஞன் சொல்கிறான், இந்த வாழ்நாளில் எனக்கு மனைவியாக இருக்கிற உனக்கு பிள்ளை இல்லை என்பதனால் நான் திருமணம் வேறு பெண்ணை செய்து கொள்ளலாம் என்று நீ நினைக்கிறாயே, அப்படியென்றால் உனக்கும் குழந்தை இல்லையே, நீ இன்னொரு ஆண்மகனை திருமணம் செய்து கொள்ள ஒப்புக்கொள்வாயா என்று கேட்கிறாள். முத்தம்மாள் ஆடி போகிறாள். அப்போ நேரடியாக நாமக்கல் கவிஞர் தன்னுடைய சரிதையில் எழுதுகிறார், உன்னுடைய உயிர் சரீரம் இந்த மண்ணில் இருக்கிற வரை என் வாழ்வில் இன்னொரு பெண்ணுக்கு இடமே கிடையாது என்று எழுதுகிறார். முத்தம்மாள் இதை வேத வாக்காக எடுத்துக்கொண்டு திரிந்து விடுவாள் என்று அவர் நினைத்தார். அவள் பழங்காலத்து பெண் அல்லவா. முத்தம்மாள் இந்த செய்தியை கேட்ட பிற்பாடு சொல்கிறாள், நான் இருப்பதனால் நீங்கள் திருமணம் செய்து கொள்ள மாட்டீர்கள் தானே அப்படி என்று கேட்கிறார். இந்த சம்பவம் நடந்த சில நாட்களில் முத்தம்மாள் ஒரு மதிய பொழுதில் வீட்டுக்கு வெளியே இருக்கிற ஒரு அடிப்பைம்பில் தண்ணியை கொண்டு வந்து வைத்துவிட்டு போய் நின்றவள் அப்படியே மயங்கி சரிந்து இறந்து போனாள். நண்பர்களே, வாழ்க்கையில் தன் கணவனுக்காக, தன்னுடைய கணவன் வாழ்க்கை இன்னும் வெளிச்சம் பெற வேண்டும், வாரிசுகள் உருவாகி வாழையடி வாழையாக அந்த வளம் மிக்க வாழ்வு வர வேண்டும் என்று அந்த முத்தம்மாள் நினைத்தால் அவளுடைய மரணம் தானாக வந்தது. அந்த தருணத்தை பற்றி தான் நாமக்கல் கவிஞர், இந்த தியாகத்தை பற்றி தான், அந்த பெண்ணை பற்றி தான் என் கதையில் பக்கம் பக்கமாக எழுதுகிறார். இந்த மிக மிக உன்னதமான காவிய கதைகளை நான் கேட்டிருக்கிறேன், மிக அற்புதமான காவிய கல்லறைகளை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் நண்பர்களே, என் வாழ்நாளில் இப்படிப்பட்ட ஒரு சுயசரிதையில் ஒரு பெண் தன் கணவனுக்காக நினைத்த நேரத்தில் தன் உயிரை மாய்த்து கொண்டால், நினைத்ததாலேயே மாய்த்து கொண்டாள் என்று நான் படித்ததே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தியாகத்தை செய்தவள் முத்தம்மாள். பின்னால் அவர் தன்னுடைய தங்கையை சவுந்தராம்மாளை கல்யாணம் செய்து கொண்டார். அந்த சவுந்தராம்மாளுடைய மனைவி சாதாரண ஆள் கிடையாது. நீங்கள் இதை சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன். நாமக்கல் கவிஞருடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் தேசியத்துக்காக ஒத்துழையாமை இயக்கத்தில் இருந்தார், சிறைக்கு சென்றால், கதர் ஆடைகளை விற்றார், ஊரோராக திரிந்தால், தியாகத்தை விட்டார், எல்லாத்தையும் செய்தார். அத்தனை தியாகங்களையுமே அவர் பின்னால் வந்த மனைவி சவுந்தராம்பாள் செய்தார். நண்பர்களே, ஒரு சின்ன கதையோடு இதோடு முடித்து விடுகிறேன். வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான அவலம் என்னவென்றால், நாமக்கல் கவிஞருடைய பெரிய பணக்காரெல்லாம் கிடையாது, அவர் ஒரு ஓவியர். அவர் ஓவியம் வரைந்து தன்னுடைய வாழ்க்கையை சம்பாதிக்கக்கூடிய ஒரு சாதாரண ஓவியர். அவங்க அப்பா ஒரு சப் இன்ஸ்பெக்டரோ
ஒரு காவல்துறை அதிகாரி. அவருக்கு பிறந்த இந்த மகனுக்கு ஒரு காவல்துறையில் வேலைக்கு சேர்ந்து ஒரு உழைப்பு எங்கேயாவது ஒரு நல்ல அங்கீகாரத்தை பெற்றுவிடும் என்பது தான் அவங்க குடும்பத்துக்கே பெரிய கனவு. ஆனால் நாமக்கல் கவிஞர் அதை தூக்கி விட்டெறிந்து விட்டு ஓவியம் வரைந்து அதன் மூலியமாக வரக்கூடிய பணத்தை வைத்துக்கொண்டு இந்த நாட்டுக்கு சேவை செய்தார். நண்பர்களே, நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீர்கள், அதுதான் உண்மை. சின்ன அண்ணாமலை சொன்னதை போல சின்ன அண்ணாமலை என்பவன் ஒருவன் வந்துதான் இந்த வாழ்நாளில் கடைசி கட்டமாக இருக்க நாமக்கல் கவிஞருக்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று அவருடைய முயற்சியில் தான் என் கதை என்பது எழுதப்பட்டது. அந்த கதையை எழுதப்படாமல் விட்டிருந்தால் அந்த அற்புத மனிதனுடைய ஆயுளும் அவனுடைய அந்த மிகப்பெரிய தியாகமும் தெரியாமல் போயிருக்கும். அவ்வளவு அற்புதமான ஒரு காவியத்தை நாமக்கல் கவிஞர் பெற்ற பிற்பாடு அவருக்கு பல பேர் வராங்க. அவங்க ஊரில் ஒரு ஜமீன்தார் இருக்கார். இந்த ஜமீன்தார் சொல்கிறார், நீ இவ்வளவு பெரிய வறுமையில் வாழுகிறாய், உனக்கு என்னுடைய சொத்துக்கள், அவருக்கு 5000 ரூபா கடன், நிலத்தின் மேலே 3500 ரூபா கடன், வீட்டின் மேலே 1500 ரூபா கடன். இந்த கடனை போக்குவதற்காக மிகவும் முயற்சி செய்கிறார், ஒன்றுமே நடக்கலை. அவருக்கு ஒரு வருட வருமானமே 125 ரூபா தான். இதை வைத்து கொண்டு வாழ முடியாமல் தவித்த நாமக்கல் கவிஞருக்கு அவர் ஊரில் இருக்கின்ற ஒரு ஜமீன்தார் நிலத்தை எழுதி தரங்கிறான். சரி, ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடுறாரு. உடனே அவன் ஒரு பாட்டிலே சொல்லி இந்த நிலத்தை உனக்கு எழுதிடலாங்கிறாரு. பக்கத்தில் சொல்கிறான், நீங்கள் சும்மா கையெழுத்து போட்டு கொடுக்குறத விட ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கே போய் ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க, அவருக்கு நிலம் சொந்தமாயிடணும். கனவுல மிதக்கிறார் நாமக்கல். மறுநாள் காலையில் அந்த ஜமீன்தான் இறந்து போய்விடுறார். நண்பர்களே, அதற்கு பிற்பாடு இன்னொரு நபர் வருகிறார். அவர் யார் என்றால் திருநாவுக்கரசு. காரைக்குடியிலிருந்து இவரோட நூல்களை எல்லாம் பதிப்பித்து இந்த தேசியவாதியை காப்பாற்ற வேண்டும் என்று கூட்டிக் கொண்டு காரைக்குடி முழுக்க சுற்றுகிறார்கள். எல்லாம் சுத்தப்படுற, அங்கே பங்களாவை பார், இங்கே தோட்டத்தை பார், வாழைத்தோப்பை பார், பலாமரத்தை பார், எல்லாத்தையும் படம் காட்டுறான். திருநாவுக்கரசு காட்ட அப்படியே ஒரே நாளில் அவர் நாமக்கல் கவிஞருக்கு அம்பானி ஆகிவிட்ட ஆசை அப்படி கொழிக்குது. நீ உன் நாமக்கல்லேருந்து எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு காரைக்குடிக்கே வந்துருங்கிறாரு. இவர் என்ன சொல்லணும்னே தெரியல. எல்லாத்தையும் முடிந்த பிற்பாடு திருநாவுக்கரசு மொத்த 5000 ரூபாயும் கடனை ஒத்துக்கொண்டு அவர் வாழ்நாள் முழுவதும் பணத்தை தருவதாக ஒப்புக்கொள்கிறார். நாமக்கல் கவிஞர் ஊருக்கு வந்த பிற்பாடு ஒத்துழையாமை இயக்கம் வருகிறது. கிலாபத் இயக்கம் திரும்பவும் பெரிய லெவலுக்கு பேசப்படுகிறது. அந்த திருநாவுக்கரசு ஜெயிலுக்கு போயிடுறாரு. ஜெயிலுக்கு போனவொடனே மீண்டும் வறுமை, இந்த பணமும் வரலை. திடீர்னு ஒரு நாள் காலை திடீரென்று ஒரு நாள் காலை ஒரு வீட்டுக்கு முன்னால் மிகப்பெரிய விலை உயர்ந்த கார் வந்து நிற்கிறது. அது இந்தியாவில் அந்த காரை 2-3 பேர்கள் தான் வைத்திருக்கிற அவ்வளவு செல்வந்தர் கார். இந்த வீட்டிலிருந்து எதுக்கு நம்ம வீட்டுக்கு முன்னால் இந்த கார் நிற்குதுன்னு எட்டி பார்க்குறார் நாமக்கல் கவிஞர். எட்டி பார்த்தோன்னே நம்ம வீட்டுக்கு வர வாய்ப்பே இல்லை, இந்த காருக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை, வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்காரு. திரும்ப அந்த கார்லேருந்து ஒருத்தவன் இறங்குகிறான். கதவு திறக்குகிறது. இவர் வீட்டுக்கு முன்னால் தான் யாரோ வரான். ஒரு கம்பை எடுத்து வெளியில் வைக்கிறான். அந்த கையில் பிரேஸ்லெட் இருக்குது, மோதிரம் இருக்குது. இவ்வளவு பணக்காரன் நம்ம வீட்டுக்கு யார் வருவான்னு நாமக்கலுக்கு சந்தேகம். எல்லாத்தையும் முடிஞ்ச பிற்பாடு ஒரு மனிதன் இறங்கி ஜமீன்தார் கோலத்தில் வீட்டுக்குள்ளே வந்து ராமலிங்கம் என்று கூப்பிடுகிறான். நம்மளைத்தான் கூப்பிடுகிறான் என்று நாமக்கல் ஓடி போகிறார். பார்த்தால் அவருக்கு யார் என்று தெரியவில்லை. அவன் சொல்கிறான், ராமலிங்கம் எனக்கு உன்னை தெரியலையான்னு கேட்குறாரு. தெரியலங்கிறான். உன்னோட படித்த பால்ய சிநேகிதன் நான் தான்ப்பா. உனக்கு ஏதோ தேசிய விருதெல்லாம் கிடைச்சிருக்கு, நிறைய அவார்டெல்லாம் கிடைச்சிருக்கு, ஊரெல்லாம் உன்னை பற்றி பெரிய கவிஞர்லாம் பேப்பரில் பக்கமாக போடுறாங்க, அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேங்கிறாரு. அவருக்கு அந்த காலத்திலேயே ஊரில் 10-15 சாராய கடைகள் இருக்கிறது. அவர் கும்பகோணத்தில் மிகப்பெரிய ஜமீன்தாராக இருக்கிறார். அவருக்கு சொத்து பத்து என்பது கவலையே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மனிதன் தன் பாலிய காலத்தின் நண்பனை தேடி வந்தால் வீட்டில் பார்த்தா ஓடாத ஒரு கடிகாரம். வடிவேல் சொல்லுவான்ல, ரொம்ப பழசுதானா புதுசுன்னு நினச்சிட்டேன் அப்படின்னு. அப்படி நாமக்கல் கவிஞத்தில் ஓடாத கடிகாரம் ஒன்று உட்காந்துருக்கு. அதுக்கப்புறம் சேர் பார்த்தா சேர் மாதிரி இருக்குது, கால் இல்லை. எல்லாமே வறுமை கோலத்தில் வீட்டில் சொல்லுகிற அத்தனை உபகரணமும் இருக்குது. அதை பார்த்துட்டு சொல்கிறாரு, என்ன ராமலிங்க நீ ரொம்ப பெரிய ஆளுன்னு பேப்பர்லலாம் எழுதுகிறான், வீட்டுக்குள்ளே வந்தால் உனக்கு நிலைமையே சரியில்லை போலகுன்னு. சாப்பாடு கூட வழி இல்லைன்னு நாமக்கல் கவிஞர் சொல்கிறார். சொன்ன பிற்பாடு நண்பர்களே, அந்த நண்பன் சொல்கிறான், இனிமேல் உனக்கு எந்த கவலையும் இல்லை, உனக்கு 2 சாராய கடைகளை உன் பேர் எழுதி வைக்கிறேன், உனக்கு அது மட்டும் இல்லை, என்னுடைய 2 பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குது, அதை முழுக்க உனக்கு டெபாசிட் பண்ணுறேன், எனக்கு குழந்தையே இல்லை, நீ தான் என்னுடைய வாரிசு, உனக்கு இத்தனை பிள்ளைகள் இருக்காங்க, நாளையிலேருந்து அவர்கள் என் வாரிசு, நாளைக்கே ரிஜிஸ்டர் பண்ணுறேன்னு ஊருக்கு கும்பகோணம் போகிறான். கும்பகோணத்துக்கு போனவன் 10 நாளாக பதிலே இல்லை. நாமக்கல் கவிஞருக்கு வெக்கமாயிடுது. கடிதம் எழுதி கேட்குறாரு, வந்தாரே என்ன ஆச்சு, பதிலே இல்லையேன்னு. அவர் செத்து 1 வாரம் ஆச்சுன்னு பதில் வருது.
நண்பர்களே, வாழ்நாள் முழுவதும் அவலச்சுவையில் பணம் கிடைக்கும் 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 என்று நினைத்து நினைத்து வாழ்ந்து இறந்து போனவன் நாமக்கல் கவிஞன். நண்பர்களே, கடைசியாக அவருக்கு கிடைத்தது என்ன தெரியுமா? அண்ணா ஆட்சிக்கு வந்தவனே சொன்னார், மாற்றான் தோட்டத்திற்கும் மல்லிகைக்கும் மனம் உண்டு என்றார் இல்லையா? அந்த வார்த்தை நாமக்கல் கவிஞனுக்காக சொன்னது. மாற்றான் தோட்டத்துக்கும் மல்லிகைக்கும் மனம் உண்டு என்று அண்ணா சொன்னார். அவர்தான் 250 ரூபாய் அந்த பெண்மணிக்கு சௌந்தரியத்திற்கு அவர்தான் பென்ஷன், தியாகி பென்ஷனை கொடுத்தார். பின்னால் எம்ஜிஆர் வந்தார். அவரும் அதே 250 1 ரூபாய் ஏற்றாமல் அப்படியே பணத்தை கொடுத்தார். நாமக்கல் கவிஞருக்கு மாளிகை இருந்தது தமிழ்நாட்டில். ஆனால் சாகு வரைக்கும் ஒரு பொட்டு நினமும் இல்லாமல் அவன் செத்து போனான். அவனை கட்டி கொண்டு 2 மனைகள் தியாகத்தோடு வாழ்ந்தார்கள். அவர்களை பேசுவதற்கு இந்த நன்னாளில் உங்களால் நான் பேறு பெற்றேன். நன்றி, வணக்கம். தங்களின் சிறப்பான உரைக்கு நன்றி. நினைவு பரிசினை வழங்க காயத்ரி ஆர் அவர்களை அழைக்கிறேன். லாந்தர் ஆர்ட் என்டர்டெயின்மெண்ட் மூலமாக எங்களது நாயகிகளுக்கு ஒரு சிறப்பு பரிசு. காயத்ரி அவர்களை மேடை கலைக்கிறோம். திரு எஸ்டா அவர்கள் ஒரு நிமிஷம். அகிலா ஸ்ரீதர், ரேவா அவர்களை அழைக்கிறோம். ஓப்பன் பண்ணிடுங்க. ஜெயஸ்ரீ, எல்லாரும் மொத்தமா ஜாதீபா, நன்றியுரை வழங்க தமிழ் பூனியை அழைக்கிறோம். ஒவ்வொரு நிகழ்ச்சியோட முடிவுலையும் வாசகர்கள் சைட்லேருந்து இது நிகழ்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு 2 நிமிஷம் பேசணும்னு விரும்புகிறோம். திரு பாஸ்கர் சக்தி சார் அவர்கள் பெரிய மனசு பண்ணி அதுக்கு சம்மதம் சொன்னாங்க. எங்கள் நிகழ்ச்சியை குறித்து பாஸ்கர் சக்தி சார் அவர்கள். வணக்கம், ரொம்ப மகிழ்ச்சி. இலக்கியத்தோட வேலை வாழ்வின் இருண்ட பக்கங்களில் வெளிச்சம் பாய்ச்சறதுன்னு சொல்லுவாங்க. சரித்திரத்தின் இருண்ட பக்கங்களில் வெளிச்சம் பாய்ச்சுற வேலையை நாயகி டீம் தொடர்ந்து 2வது முறையாக செஞ்சுருக்காங்க. சென்ற முறை சில தலைமுறை எழுத்தாளர்களை நினைவு கொண்டு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. அதில் நான் உள்பட எல்லாரும் பேசினோம். இந்த முறை மிகச்சிறந்த ஆய்வாளர்களை கொண்டு தரவுகளே கிடைக்காத, அதிகம் தகவல்களே இல்லாத, ஆனால் அறியப்பட வேண்டிய சிலரை பற்றி ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. அதுவும் இவ்வளவு திரளான கூட்டத்துக்கு நடுவில் இப்படி ஒரு சுதந்திர தினத்தில் இதை கொண்டாடுறது மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு. பொதுவாக மனைவியாக இருக்கிறதே ஒரு துயரமான விஷயந்தான். அதில் இந்த மாதிரியான ஆளுமைகளின் மனைவியாக, ஏன்னா ஆண்கள் தங்களுடைய வாழ்க்கையை தேர்ந்து கொள்கிறாங்க, பெண்களுக்கு இது நேர்கிறது. அதனால் ஒரு ஆக்சிடென்டலாக உள்ளே வந்தவங்க, அந்த மளிகை கடைக்காரர் பொண்டாட்டி மாதிரி தான் எல்லோரும் உள்ளே ஆனால் அதுக்கப்புறம் அவங்க அடாப்ட் ஆகி, பெண்கள் வாழ்க்கை அடாப்டேஷனுக்குள்ளே தான் இருக்குது எல்லாமே. உங்களுக்கு கணிதமேதை ராமானுஜத்தை பற்றி தெரிஞ்சிருக்கலாம். அவருடைய மனைவியை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. 1909 அவங்களுக்கு கல்யாணம் ஆகுது. அப்போ அவங்களுக்கு 10 வயசு. கணிதமேதை ராமானுஜத்தோட மனைவி. 1910 கல்யாணம். அப்போ அவங்களுக்கு 10 வயதுங்கிறதுனால, 9 கல்யாணம், 10 வயசுங்கிறதுனால கொஞ்சம் வயசு வரட்டுன்னு ஒரு 3 வருஷம் அம்மா வீட்டிலே இருக்காங்க. அதுக்கப்புறம் பெரிய மனசு பண்ணி ஹஸ்பண்ட் வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. அப்புறம் 1914ன்னு வச்சுக்கோங்க, 13, 14 வராங்க. வந்தால் மாமியார் கணவரோட பேச அனுமதிக்கிறதே இல்லை. ரொம்ப இறுக்கமான ஒரு மாமியார் அவங்க. 2 வருஷம்தான். 1915 அவர் கேம்பிரிட்ஜில் தன்னுடைய புகழ்பெற்ற அந்த கணித ஆராய்ச்சிக்காக போகிறார். போகும்போது இவங்க நினைக்கிறாங்க நம்மளை கூட கூட்டிகிட்டு போவார்னு. ஆனால் விட்டுட்டு போயிடுறாரு. நீ வயசு பத்தாது இவனை கூப்பிட்டு போகிறதுன்ட்டு. திருப்பி எப்போ வரேன்னா 19 வர்றார். வரும்போது நோயுற்ற மனிதராக வர்றார். இந்த இடைவெளியில் அவர் கடிதங்கள் எழுதுகிறார் மனைவிக்கு. ஆனால் அந்த கடிதங்களை மாமியார் இவங்ககிட்ட காட்டுறதே இல்லை. எந்த கடிதத்தையும் காட்டுறதில்ல. நான் ஊருக்கு நான் தேதி வரேன்னு சொல்லியிருக்காரு, அதையே காட்டலை. ஸோ அவர் வரும்போது பார்க்குறதுக்கு இவங்க போகலை. நோயுற்று வந்தவர் அப்போ ரொம்ப வருத்தத்தில் சொல்கிறார், உங்களை கூட்டிகிட்டு போயிருந்தா என் உடம்பு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்லாம் சொல்கிறாரு. 21 செத்து போயிடுறாரு.
ஸோ இவங்க வாழ்க்கை பாருங்கள் 19 to 9 21 வரைக்கும் தான் லைஃப். அதில் இத்தனை வருஷம் 3 வருஷம் அப்பா வீட்டில், ஒரு கேம்பிரிட்ஜுக்கு அவர் போன அந்த பீரியட் இல்லை. வரும்போது நோயுற்ற மனிதர் இறந்துட்டார். அதுக்கப்புறம் அவங்க எத்தனை வருஷம் வாழ்ந்துருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்க சாகும்போது அவங்களுக்கு 95 வயசு. 21 வயதில் விதவையானவங்க. சமூகம் அவங்கள பெருசாக சப்போர்ட் பண்ணல. அவங்க என்ன பண்ணுறாங்க, பம்பாயில் தன்னுடைய சகோதரன் வீட்டில் போய் இருந்து டெய்லரிங்கும் இங்கிலீஷும் கற்றுக்கிட்டு ட்ரிப்ளிகேனில் குடியேறி எளிமையாக ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்க. தான் சம்பாதிக்கிற சொற்ப பணத்தில் பிள்ளைங்களுக்கெல்லாம் டியூஷன் எடுத்து நிறைய பிள்ளைங்களோட கல்விக்கு உதவி செய்கிறாங்க. 50 வயதில் தன்னுடைய தோழியின் மகனை தத்தெடுக்கிறாங்க. தன்னுடைய 50 வயதில் அந்த பையனுக்கு படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டு 94 தான் இறந்துருக்காங்க. ராமானுஜம் படம் பார்த்துட்டு படம் வந்துச்சு. ஞானியும் நானும் அந்த ஷோ போனோம். ஷோ போயிட்டு வந்த பிறகு அன்றைக்கி நைட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அவர் மனைவியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பேசினோம். அதன் பிறகு தேடும்போது கிடைச்ச தகவல் இது. அவங்கள பற்றி ஒரு புக்கு இருக்குது. ஆக்சுவலாக அவங்க பேர் ஜானகி, ராமானுஜத்தோட மனைவி பேர். இது போன்ற மனைவியர்கள் தான் எஸ் ராமகிருஷ்ணன் ரொம்ப அருமையாக சொன்னார். எல்லா மனைவிகளும் அதுதான், ராஜாவோட மனைவி அதுதான். இவங்களுக்கு ஒரு கூடுதலான ஒரு சுமை வேறு இருக்குது. என்ன மாதிரி சுமைனா, அந்த மாதிரி சுதந்திர போராட்டத்தில் மாட்டினதுனால அவங்களுடைய எல்லா துயரங்களையும் சேர்த்து இது பண்ணாங்க. இதை ரொம்ப அற்புதமாக இன்றைக்கி பேசின எல்லாருமே, டொமினிக் சார் எழுதி வச்சு வாசிச்சேன்னு சொன்னாலும் கூட அதில் இருக்கக்கூடிய அந்த ஜீவன் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப மனசுக்கு ஆத்மார்த்தமான ஒரு நிகழ்ச்சி. தொடர்ந்து நாயகி டீம் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து வழங்கணும்னு ஒரு வேண்டுகோளோட முடிச்சுக்கிறேன். நன்றி, தேங்க்யூ. திரு பாஸ்கர் சக்தி சார் அவர்களுக்கு தமிழ் பொன்னி அவர்களை நினைவு பரிசு வழங்க அழைக்கிறேன். நன்றியுரை தமிழ் பொன்னி. மொத்தம் 6 அமர்வுகள், ஒரு சிறப்புரை என இந்த நாளினை நமக்கு மறக்க முடியாதபடி அமைத்து தந்த பேச்சாளர்கள் திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். திரு கடற்கரை மத்தவிலாச அங்கதம், திரு சித்ரா பாலசுப்ரமணியம், திரு ரெங்கையா முருகன், திரு கோமதி சங்கர், திரு டொமினிக், திரு ஜா தீபா அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வுக்கு வருகை தந்த அனைவருக்கும் எங்களது மனப்பூர்வமான நன்றிகள். நாங்கள் ஏதேனும் ஒரு வகையில் இந்த நிகழ்வில் பங்களிப்பு செய்வோம் என ஸ்பான்சர் செய்த அத்தனை நண்பர்களுக்கும் எங்களது நன்றிகள். ஸ்ருதி டிவிக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். ஊக்கமளித்த அனைவருக்கும் எங்களது நன்றிகள். மீண்டும் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம்.